தமிழகத்துல நேத்து நைட்டு முழுக்க நிறைய இடங்கள்ல பரவலா மழை பெஞ்சுச்சு. அக்னி வெயில் நிலவி வரக்கூடிய இந்த வேளையில தமிழகத்துல நிறைய மாவட்டங்கள்ல நேற்று இரவு முழுக்க மழை பெஞ்சது. இப்போ தமிழகத்துல கோடை மழை பெஞ்சிட்டு இருக்கு. வெப்பசலனம் காரணமா இந்த மழை பெஞ்சிட்டு வருது. தமிழகத்துல கத்திரி வெயில் கடந்த மே 4ஆம் தேதி தொடங்கியதுக்கு அப்புறமா வெயிலின் தாக்கம் அதிகமாவே இருக்கு. இதனால பொதுமக்கள் 10 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்காங்க. இந்த நிலையில தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்பசலனம் காரணமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. கோடை மழை அடுத்த சில நாட்களும் தொடரும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இத பத்தி தனியார் வானிலை ஆய்வாளர் எஸ் ராமச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா, வெப்பசலனம் காரணமா தமிழகத்துல வரக்கூடிய 18ஆம் தேதி முதல் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. படிப்படியா மழை பெய்ய ஆரம்பிச்சு 18ஆம் தேதி நல்ல மழை பெய்யும். அதே வேளையில பகல் நேரங்கள்ல அனல் காற்றின் தாக்கமும் அதிகமா இருக்கும். சென்னையில 107 டிகிரி வரைக்கும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய 10ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரை மிதமான மழையை எதிர்பார்க்கலாம். வரும் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை வங்கக்கடல்ல புயல் உருவாக இருக்கு. இந்த புயல் திரும்பவும் ஒடிசா வங்கதேசம் இடையே கரை கடக்கும். இந்த புயல் ஆரம்ப நாட்கள்ல தமிழகத்துக்கு மழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.